இன்னைக்கு வீடியோவில் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் செகண்ட் யூனிட்டில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங், என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங், அப்புறம் இந்த டாப்பிக்கில் இருந்து லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸில் நெட் எக்ஸாமில் என்ன கேட்டாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படின்றது என்ன? அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் ஏஏஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெசரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு பெர்மிட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் பை த யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டிங் அப்படின்றது என்னன்னா பிஸ்னஸோட லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பிஸ்னஸ் நடக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸையும் கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதை தான் நம்ம அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அதாவது காமனாக ஒரே ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் வேர்ல்டு வைடாக அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டான பிரின்சிபலை அக்கௌண்டிங்கில் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு காமன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்காக மேட் பண்ணது அப்படி தான். அதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் எம்சிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் எம்சிஏ அவங்க ஐஎஃப்ஆர்எஸை பேஸ் பண்ணி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நமக்குரிய அக்கௌண்ட்ஸை, அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏஐ மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ், என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத எம்சிஏ மூலமாக ஐஎஃப்ஆர்எஸை பேஸ் பண்ணி ஐசிஏஐ மூலமாக இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜென்ரலி அக்ஸ்பெக்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். கேப் அப்படின்றது என்னென்னா, வேர்ல்டு வைடாக எல்லாரும் ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை, பிரின்சிபல்ஸை, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு மூலமாக கொண்டு வந்தது தான் இந்த கேப். இந்த கேப்பில் தான் ஐஎஃப்ஆர்எஸ், ஐஏஎஸ், ஏஎஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை கான்செப்ட் அண்ட் கன்வர்ஷன் சொல்லிட்டு 2வாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பிரின்சிபலை இந்த கான்செப்டில் வந்துடும். அதாவது யூனிவர்சலாக காமனாக என்ன பேசிஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த கான்செப்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே வந்துடும். கன்வென்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஆர்கனைசேஷனோட ப்ராக்டிஸை டிஃபைன் பண்ணி இந்த கன்வென்ஷனில் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதான் அக்கௌண்டிங் பிரின்சிபலில் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் இருக்கும். இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த 2 டாபிக் தான் ஹோல் அக்கௌண்ட்ஸையுமே ஃப்ரேம் பண்ணுது. சரி, இந்த டாப்பிக்கை கான்செப்டுக்கும் கன்வென்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கான்செப்ட் வந்து பை லா மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கன்வென்ஷன் வந்து அப்படி கிடையாது. ஒரு பிஸ்னஸோட கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும், அதோட கஸ்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணி அந்த பேஸில் வந்து கன்வென்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். பயாஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அதோட சார்பு நிலை. இது பர்சனல் பயாஸ் ஃபாலோ பண்ணாமல் யூனிவர்சலாக பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறதான் கான்செப்ட். இங்கே அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி பயாஸ்னஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. யூனிஃபார்மிட்டி வந்து அக்கௌண்டிங் கான்செப்டில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் யூனிஃபார்மிட்டி இருக்காது. அந்தந்த கம்பெனிக்கு, அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கன்வென்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒன்றா பார்க்கலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து 10 இருக்குது. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்லேருந்து ஆக்யூரல் கான்செப்ட் வரைக்கும். கன்வென்ஷன் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. கன்சிஸ்டன்சி டு கன்சர்வேட்டிசம். இதை ஃபுல்லாக ஒன்றா பார்க்கலாம். கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி. பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஓனரும் பிஸ்னஸும் செப்பரேட். அதாவது பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓனர். ஓனரோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து பிஸ்னஸில் வராது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஓனர் ஒரு கார் வாங்குறாங்க அவரோட பர்சனல் யூஸ்க்காக, அவர் பர்சனல் அமௌண்ட்ல இருந்து அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன அது கம்பெனிக்குள்ள கண்டிப்பாக பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் மூலமாக வரவே வராது. இதே இது அவர் கம்பெனியிலேருந்து அமௌண்ட்டை ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டு மூலமாக ஒரு கார் வாங்கினார் அப்படின்னா அவர் எடுத்த அமௌண்ட்டை ட்ராயிங் அப்படின்ற ஒரு ஹெட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். இதே இது அவர் அமௌண்ட்டை ட்ரா பண்ணி கம்பெனிக்காண்டி ஒரு மிஷினரி வாங்கினார் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு ட்ராயிங்ஸில் வராமல் மிஷினரி அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதாவது பிஸ்னஸ் என்டிட்டி பிஸ்னஸ்லேருந்து அவரோட ஓன் யூஸ்க்கு எடுத்தால் ட்ராயிங் சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸுக்கும் பிஸ்னஸ் ஓனரும் செப்பரேட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் வந்துடும். தென் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா ஒன்லி மணி இன்வால்வ் டிரான்சாக்ஷன் மாத்திரம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் பணம் மூலமாக நடக்குதோ அது எல்லாமே இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வைப்போம். கோயிங் கன்செப்ட் கான்செப்ட். அது கோயிங் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக லாங் ரன்னாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட அசம்ஷனும். இட் ஹாசன்ட் எண்ட். ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எண்ட் அப்படின்றது சீக்கிரமாக இருக்காது அப்படின்ற அசம்ஷனில் தான் கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் வரும். இந்த கான்செப்ட் மூலமாக தான் டெப்ரிஷியேஷன் ப்ரொவிஷன் இதெல்லாம் நம்ம மேட் பண்ணி வச்சுருக்கோம். பிஸ்னஸ் இஸ் எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அசம்ஷன் கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் இருக்கும். தென் அக்கௌண்டிங் காஸ்ட் கான்செப்ட். அக்கௌண்டிங் காஸ்ட் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா அசட்ஸ் என்ன ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே ப்ரைஸை தான் நம்ம என்டர் பண்ணுறோம். அதாவது காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். தென் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதா. எவ்ரி டிரான்சாக்ஷன் குட் ஹாஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் இருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும். ஸோ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையுமே என்னெல்லாம் டெபிட் ஆயிருக்கு என்னெல்லாம் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக என்ட்ரு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்டு டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். தென் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா 1 ஏப்ரல் டு மார்ச் ஒரு ஃபினான்ஷியல் இயர் சொல்கிறோம் இல்லையா, ஏப்ரல் டு மார்ச் அந்த இயரில் இருக்கிற டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பீரியாசிட்டி வைஸ் நம்ம என்டர் பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1 இயருக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரனும் அந்த எக்ஸ்பென்சஸ் எபோவ் 1 இயர் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். தென் மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது என்னெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த பீரியடில் இருக்கிற பர்டிகுலர் ரெவென்யூஸ் எக்ஸ்பென்சஸை மேட்ச் பண்ணி அது மூலமாக நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டா இல்லை லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறோம் இல்லையா, மேட்ச் பண்ணி தட் இஸ் கால்ட் மேட்சிங் கான்செப்ட். தென் ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா இன்கம் வந்து என்ன டேட்டில் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த ரெவென்யூஸ் வந்து என்ன டேட்டில் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ்டு. அதாவது அந்த இன்கம் வந்து அடுத்த வருஷம் கூட நமக்கு வரலாம், ஆனால் இந்த வருஷம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்கம்மை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ரியலைசேஷன் கான்செப்ட். தென் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே நமக்கு கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து என்னெல்லாம் வவுச்சராக இருக்கலாம், அந்த வவுச்சர்ஸ் வந்து ஆடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் குறிய எவிடன்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூரல் கான்செப்ட். அக்யூரல் கான்செப்டும் இந்த ரியலைசேஷன் கான்செப்டும் மோரல்ஸ் ஒன்று தான். இதில் வந்து நம்ம ரெவென்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அக்யூரல் கான்செப்டில் வந்து ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமேவும் எப்போ நடந்தது டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் வென் இட் இஸ் ஏர்ன்ட் அப்படின்றது தான் நம்ம இதில் அக்யூரல் கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இது எல்லாமே இந்த அக்யூரல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுருப்போம். இது வரைக்கும் 10 கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து கன்வென்ஷன் பார்க்கலாம்.
கன்வென்ஷன் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ஒரு கன்சிடென்ஸாக இருக்கணும். அதாவது ஒரு டிப்ரிசியேஷன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷனை வந்து ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து ஆனுட்டி மெத்தடும், நெக்ஸ்ட் இயர் வந்து ரிட்டர்ன் டவுன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மெத்தட்ஸ் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரியான ரூல் அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படின்றத ரெகுலராக பண்ணுறது தான் இந்த கன்சிஸ்டன்சி கன்வென்ஷனில் வரும். தென் ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்றது என்னென்னா கம்பெனியோட ஃபேர்னஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி கம்பெனியில் இருக்க எல்லா சீக்ரெட்ஸும் தெரிகிற மாதிரி இல்லை. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத ஃபுல் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா தான் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, கிரெடிட்டார்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே கம்பெனி மேலே ஒரு பிளீவ்னஸ் வரும். ஸோ அதுக்காக இந்த ஃபுல் டிஸ்க்ளோசர் கன்வென்ஷனை கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் மெட்டீரியாலிட்டி அப்படின்றது அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு வாட்டர் பாட்டில் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, அந்த மீட்டிங்க்கு ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாங்குறது, இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கிளப்பிங் பண்ணி ஒரு ஹெட்டிங் கீழே கொண்டு வந்து அதை நம்ம என்டர் பண்ணி வைக்கிறதா இந்த மெட்டீரியாலிட்டி. இதே வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் 5 lakh வருது, ஒரு பெரிய ஒரு ஆனுவல் மீட்டிங் நடத்துகிறோம், எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்றேன், ஒர்க்கர்ஸோட ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆச்சுன்னா அந்த ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு செப்பரேட் ஹெட்டிங் நம்ம போடணும். அதே ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்க்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் செலவாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி, இப்போ வாட்டர் கப் வாங்குறது, வாட்டர் பாட்டில் வாங்குறது, ஸ்நாக்ஸ் வாங்குறது, பென்னு வாங்குறது, மீட்டிங் வர்றவங்களுக்கு நோட் பேட் கொடுக்கறதுக்காக நோட் பேட் வாங்குறது அப்படின்னு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்ஸை ஃபுல்லாக கிளப்பிங் பண்ணி ஒரு ஹெட்டிங் கீழே ரெக்கார்ட் பண்ணுறது தான் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறான். தென் கன்சர்வேட்டிசம் அப்படின்றது என்னன்னா ஒரு பிளேயிங் சேஃப்னு கூட சொல்லலாம். அதாவது கம்பெனியோட சேஃப்டிக்காக ஒரு கண்டிஷன் ப்ரொவிஷன்ஸை வந்து மேக் பண்ணி வைக்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிசம். அதாவது ஃபியூச்சரில் கம்பெனிக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக இன்கம்மை ப்ராஸ்பெக்டிவ் பண்ணி வைக்கிறது தான். அதாவது லாஸஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு கண்டிஜென்ட் ப்ரொவிஷன்ஸை மேக் பண்ணி வைக்கிறது தான் கன்சர்வேட்டிசம். இந்த 4 கன்வென்ஷனையும் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 4 கன்வென்ஷனும் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்காது. அந்த கான்செப்ட் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் எல்லா அக்கௌண்ட்ஸ்லையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். டூ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அகைன்ஸ்ட் கிளாசிஃபைட், நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். ஆல்ரெடி நம்ம 11th இருந்து படித்த அக்கௌண்ட்ஸ் தான். இம்பர்சனல் வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் அக்கௌண்ட்டில் டேஞ்சபிள் அசட் அண்ட் இன்டேஞ்சபிள் அசட்ஸ் வந்துடும். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது எல்லா எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் மேட் பை நாமினலி, தட் இஸ் கால்ட் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன் அதை டெபிட் பண்ணுவோம், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். பர்சனல் அக்கௌண்ட்டில் த ரிசீவர் இஸ் டெபிட், கிவர் இஸ் கிரெடிட். Nominal accounts, all expenses and all losses are debit, all incomes and gains are credit. Then branches of account. Branches of account வந்து first main branches financial account, management account and cost account. Other branches are social account, human resource account, inflation account, environmental account. இந்த branches போல ஒண்ணா பார்க்கலாம். First financial account. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்கிறது தான் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டோட மெயின் ஒர்க். வாட் ஆர் த அசட்ஸ், வாட் ஆர் த லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் யூஸருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்சாக்ஷனை கிளாசிஃபை பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை புக் கீப் பண்ணி ஜேர்னல்லேருந்து பேலன்ஸ் ஷீட் வரையும் கொண்டு வந்து அந்த கம்பெனியோட பொசிஷனை காமிக்கிறது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். தென்
மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். அதாவது ஆர்கனைசேஷனோட டிசிஷன் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸில் இருக்குது, என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், மெஷர் பண்ணணும், அக்குமுலேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கம்பெனிக்கு தேவையான ஒரு ஃபுல்ஃபில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சிம்பிளி ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்காக ஃபார்ம் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியல் வாங்கினதுலேருந்து அது ஃபினிஷிங் குட்ஸாக மாறி அந்த ஃபினிஷிங் குட்ஸ் வந்து என்ன சேனலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்க்கு ஆகிற காஸ்ட்டை லைன் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா டு நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் தட் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். Decision making management accounting, fix the cost, it is cost accounting. Then human resource accounting. Human resource accounting AAA அதாவது அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா the process of identifying and measuring data about human resources and communicating this information to the interested parties அப்படின்னு சொல்லிட்டு AAA human resource accounting கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கிறது என்னென்னா ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளவு, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு எக்கனாமிக் வேல்யூ எவ்வளவு, சச் அஸ் சேலரிஸ், அதர் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு ஃபைன் பண்ணி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கம்பெனியோட எக்கனாமிக் வேல்யூ ரிட்டர்ன்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக காஸ்ட் வேல்யூ வந்து கண்டிப்பாக அலோகேட் பண்ண முடியும். எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை நம்ம அலோகேட் பண்ண முடியும். தென் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஹியூமன் ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன், ரிசோர்ஸஸ் அதிகமாக தேவையா இல்லை கம்மியாக தேவையா அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன மாதிரியான ரிட்டர்ன் கம்பெனிக்கு இருக்குது அப்படின்றதையும் ஃபைன் பண்ணிக்க முடியும். தென் அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறோம், லைக் பேங்கர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கிரெடிட்டார்ஸ், இவங்களுக்கெல்லாம் கம்பெனியில் இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். எதுக்காக ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் தேவைப்படுது அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ் மேனேஜரிக்கல் டெசிஷன் எடுக்க முடியும், ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க, ஃபுல் டைம் ஜாப், அவங்களோட ஜாப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குரிய சேலரியை அலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்க்ரீஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குரிய சேலரி, அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் அவங்களோட வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதுக்காக ஹெச்ஆர்ஏ தேவைப்படுது. தென் ஹெச்ஆர்ஏ வந்து வேல்யூ பண்ணுற மெத்தட்ஸ் 2 டைப்பாக இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூ அக்கௌண்டிங் சொல்லிட்டு 2 டைப்ஸாக ஹெச்ஆர் அக்கௌண்டிங்கை வேல்யூ பண்ணுறோம். ஒவ்வொரு டைப்ஸையும் பார்க்கலாம். காஸ்ட் அப்ரோச் இன் ஹெச்ஆர்ஏ. காஸ்ட் அப்ரோச்சில் 3 டைப்ஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னா ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏற்கனவே இருக்க ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணுறது மூலமாக அவங்களோட வேல்யூ பண்ண முடியும், ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் வேல்யூவை ஃபைன் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுற அப்ரோச் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் எம்ப்ளாயியை ரீஅசைன் பண்ணுறது மூலமாக அந்த ப்ரெசன்ட் எம்ப்ளாயியை அவங்களே வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக கால்குலேட் பண்ணுறதா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டில் வந்துடும். தென் ஹெர்மானஸ் மாடல் அப்படின்றது ஹெர்மானஸ் அப்படின்றவங்க இந்த மாடலை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி சேலரிக்கும் ஆர்கனைசேஷனோட வேல்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அஷ்யூம் பண்ணுறது தான் இந்த அப்ரோச். இதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ரேஷியோ மூலமாக ப்ரெசன்ட் வேல்யூவை ஃப்யூச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு இதே ப்ரெசன்ட் வேல்யூவை
வச்சு வேல்யூ கால்குலேட் பண்ணுறது தான் ஹெர்மனஸ் மாடலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ளம்மஹோல்ஸ் மாடல், அது 1971 இந்த மாடலை டிஃபைன் பண்ணாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் டூரிங் த ஒர்க்கிங் பீரியடில் வேரியஸ் பொசிஷன், அதாவது எம்ப்ளாயோட வேரியஸ் பொசிஷனை வேல்யூ பண்ணி ஃப்யூச்சரில் அவங்க ப்ரெசன்ட் வேல்யூவோட அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அவங்களோட சர்வீஸ் அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபைடை பேஸ் பண்ணி வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது தான் ஃப்ளம்மஹோல்ஸ் மாடலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் லிவ் அண்ட் ஸ்குவாட்ஸ் மாடல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 இந்த மாடலை டெவலப் பண்ணாங்க. ஹியூமன் ரிசோர்ஸை அவங்க, அதாவது எம்ப்ளாயியோட ஏஜ், ஸ்கில்லு, ஏர்னிங், அவங்களோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் குரூப் பண்ணி அதன் மூலமாக அதை வச்சு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, ஏஜ் இருக்குது, அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு அதை வச்சு அவங்களோட டோட்டல் ஏர்னிங்கை கால்குலேட் பண்ணுறது தான் லிவ் அண்ட் ஸ்குவாட்ஸ் அப்ரோச்சில் சொல்லியிருக்காங்க. தென் பிக்கின் ஓகன் மாடல், இந்த மாடலை வந்து சர்டனிட்டி ஈக்குவலண்ட் நெட் பெனிஃபிட் மாடல்னு சொல்லுவாங்க. 1976 பிக்கின் ஓகன் வந்து இந்த அப்ரோச்சை ரெஃபர் பண்ணாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நெட் பெனிஃபிட் அப்ரோச் மாடல். இந்த மாடலில் எம்ப்ளாயோட நெட் பெனிஃபிட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத அக்யூர் பண்ணி அதன் மூலமாக வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. தென் ஜாகிலோஸ் மாடல், இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாயை ஒர்க்கு முடிக்கிற டூரேஷனை பேஸ் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வேரியஸ் எஃபிஷியன்சி இருக்கும். அவங்க எஃபிஷியன்சியை வச்சு அவங்க ஒரு எம்ப்ளாயி என்ன டூரேஷனில் அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த மாடலில் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியோட கேஷ் இன்ஃப்ளேஷன் ஆகும்போது, அதாவது பணவீக்கம் இருக்கும்போது ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஷியலோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்ணுறத பூரா இந்த இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆகும். ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது சம் ஸ்பெஷல் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ப்ரிவென்ஷனுக்காக, எக்கனாமியை ஸ்டெபிள் பண்ணுறதுக்காகவும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரோம் அப்படின்றது தான் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக வந்துடும். அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அதாவது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், ரெவென்யூ, காஸ்ட், டிரான்சாக்ஷன் இதெல்லாம் ஸ்டெபிள் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் இண்டெக்ஸ் மெத்தட்ஸை இதில் ஃபாலோ பண்ணுவோம். இந்த இன்ஃப்ளேஷன்ஸ்க்காக நம்ம சம் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மெத்தடில். அந்த டெக்னிக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். காஸ்ட் கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட் சிபிபி, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஆர்பிஏ, கரண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், கரண்ட் வேல்யூ அக்கௌண்டிங் சொல்லிட்டு இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்காங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த மெத்தட்ஸில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இப்போ 2020 நெட் எக்ஸாமில். கரண்ட் பர்ச்சேசிங் பவர், அதாவது சிபிபி மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறதுக்காக ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மாத்திர யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஐட்டமோட ப்ரைஸ் ரைஸ் ஆனாலும் சரி, ரெடியூஸ் ஆனாலும் சரி, அதை மைண்ட் பண்ணாமல் பர்ச்சேசிங் பவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய பவர் என்ன அப்படின்றது வந்து இந்த சிபிபி மெத்தடில் வந்துடும். சிபிபி எப்படி வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, கன்வென்ஷன் அமௌண்ட், அதாவது ஹிஸ்டாரிக்கல் அமௌண்ட்டை இன்ட்டு கன்வென்ஷன் ஃபேக்டர்ஸ், இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணி அதிலிருந்து ப்ரைஸ் இன்டெக்ஸ் அட் த டேட் ஆஃப் கன்வென்ஷனில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தடை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஷின் வந்து 2020 நெட் எக்ஸாமில் செகண்ட் ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்ஸ் அப்படின்றது என்னென்னா, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இல்லாமல் அசட்ஸையும் லயபிலிட்டிஸையும் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். இதை வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மாடல் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். கரண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கரண்ட் அசட்டோட கரண்ட் காசையும் ப்ராஃபிட் அசட்ஸில் சேல் பண்ணும்போது இருக்கிற காஸ்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதாவது அசட்ஸை வந்து கரண்ட் காஸ்ட்லையும் ப்ராஃபிட்டை வந்து அசட்டை சேல் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் வந்துச்சோ அந்த அமௌண்ட்டை
பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதா கரண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் கரண்ட் வேல்யூ அக்கௌண்டிங். கரண்ட் வேல்யூ அக்கௌண்டிங் அப்படின்றது எல்லா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியோட கரண்ட் வேல்யூ என்னவோ, அதாவது ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ இல்லாமல் அந்த மிஷினரிஸ் வாங்கும்போது இருக்கிற வேல்யூ, விற்கும்போது இருக்கிற வேல்யூ இல்லாமல் அந்த வேல்யூ இப்போ என்ன கரண்ட்டாக என்ன அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியோட வேல்யூ இருக்கோ அதை பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் கரண்ட் வேல்யூ அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ளேஷனுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் அக்கௌண்ட். என்விரான்மெண்டல் அக்கௌண்ட்டை க்ரீன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு என்டர்பிரைசஸ் நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் ஆகுது, என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் ஒரு கம்பெனியிலேருந்து என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, அந்த அஃபெக்ட் ஆகுறதுக்கு கண்ட்ரோல் பண்ண என்ன ப்ரிவென்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு மெஷர் பண்ணி அந்த அக்கௌண்டிங்கை என்டர் பண்ணுறது தான் என்விரான்மெண்டல் அக்கௌண்ட்டு. என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காகவே கவர்மெண்ட்டில் இந்த என்விரான்மெண்ட் அக்கௌண்டிங்கை மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் சேஃப்டிக்காக கண்டிப்பாக ஒவ்வொரு இன்கார்பரேஷன்ஸுமே என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங்கை ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங், குளோபல் என்விரான்மெண்ட் அக்கௌண்டிங், நேச்சுரல் என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங், கார்பரேட் என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங் சொல்லிட்டு 3 கிளாஸிஃபைஸாக இருக்குது. இந்த கார்பரேட் என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங், என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கார்பரேஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த என்விரான்மெண்ட் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனியில் இருக்க எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்துடும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அக்கர் ஆகிருக்கு ப்ரிவென்ஷனுக்காக, என்விரான்மெண்ட் ரிசோர்ஸஸ்க்காக, கம்பெனியிலேருந்து என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்டர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீக்வென்ஸ் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட சீக்வென்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானது தான், நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படித்ததுலேருந்து கேட்டு வந்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் அதை ஜேர்னலைஸ் பண்ணுவோம். ஜேர்னலைஸ் பண்ண பின்னாடி என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு வருவோம். லெஜர் வரும், லெஜர்ஸ் இதில் வரல. லெஜருக்கு அப்புறமா ட்ரையல் பேலன்ஸ் வரும். ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வருவோம். அதுக்கப்புறமா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக டிரைவிங் மீனிங்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டிசிஷன் எடுப்போம். அதாவது ப்ராஃபிட்டா லாஸா, வாட் ஆர் த அசட்ஸ், வாட் ஆர் த லயபிலிட்டிஸ் அப்படின்றத ஃபைன் பண்ணுவோம். இதுதான் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. எ கம்பெனி பர்ச்சேஸ்ட் மிஷினரி ஆன் 2015-11 a sum of ₹60,000. The retail price index the date was 150. What is the value of machinery according to CPP? CPP பார்த்தோம் இல்லையா, நம்ம கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம், கன்வென்ஷன் அமௌண்ட் இன்ட்டு கன்வென்ஷன் ஃபேக்டர்ஸ் வேல்யூ மல்டிபிள் பண்ணி அதிலிருந்து இன்டெக்ஸ் டேட்டில் உள்ள கரண்ட் பர்ச்சேசிங் பவர் வேல்யூவை இன்டெக்ஸ் டேட்டில் உள்ள வேல்யூவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிபிபி கிடச்சிரும். இங்கே நம்மளோட வேல்யூ மிஷினரி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000 கொடுத்துருக்காங்க. 200 வந்து கன்வென்ஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் இன்டெக்ஸ், அப்புறம் ப்ரைஸ் இன்டெக்ஸ் டேட், அந்த என்ன டேட்டில் நம்ம ரீட்டைல் பண்ணோமோ அந்த அமௌண்ட் வந்து 150. அதெல்லாம் மல்டிபிள் பண்ணோன்னா வர ஆன்சர் 80,000. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. பர்சனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் த ஓனர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ். நெக்ஸ்ட் அதோட ரீசன், அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் ஈச் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் அக்கௌண்டிங் யூனிட் செப்பரேட் ஃப்ரம் ஓனர். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நாட் ரெக்கார்டட்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் டிரான்சாக்ஷன்லாம் ஓனர் வந்து பர்சனல் யூஸுக்காக அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட்டை நம்ம டிராயிங் சொல்லி என்ட்ரு பண்ணுவோம். இங்கே நாட் ரெக்கார்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக என்னது ஏ வந்து தப்பு. செகண்ட் வந்து அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் ஈச் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் அக்கௌண்டிங் யூனிட் செப்பரேட் ஃப்ரம் ஓனர். ஓனரும் பிஸ்னஸும் அப்படின்றது செப்பரேட் அப்படின்னு இருக்கும். ஆமாம், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் மூலமாக பிஸ்னஸ் வேற,
ஓனர் வேற அப்படின்றது தான் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங், செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். Next question. Human resource accounting is the measurement of the cost and value of people to the organization. Reason: human resource accounting involves measuring cost incurred by the organization to recruit, select, hire, train and develop employees and judge their economic value to the organization. சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இது தப்பு. Human resource accounting அப்படின்றது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு ஆர்கனைசேஷனோட பீப்புளோட காஸ்ட் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலரிஸ் கொடுக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது, ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது, ட்ரைனிங் கொடுக்கும்போது எவ்வளவு செலவாகுது அப்படின்றது இன்வால்வ் ஆகிறது ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் கிடையாது. ஸோ ஏ ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். இவ்வளோ கொஷின்ஸை நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்க்க போகிறோம். தென் டிசொல்யூஷன் அண்ட் இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அது இதிலேருந்து என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.